ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமா படம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மலையாளத்தில் நல்ல நல்ல படமாக வந்துட்டு இருக்குது. தமிழில் ஏன்டா படமே வரமாட்டேது, நல்ல படமாக பார்க்குற மாதிரி இந்த படம் இல்லையே அப்படின்ற மாதிரி ரீசெண்ட் டைமில் நம்ம ஃபீல் பண்ணி நிறையா சொல்கிற வார்த்தைகள் இருக்குல்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலையும் நல்ல படங்கள் வந்திருக்குது. ஆனால் நம்ம அதை கவனிக்க தவறிட்டோம், கொண்டாட தவறிட்டோம்னு சொல்லாங்க. எப்படி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, மார்ச் மாதம் ஒரு படம் வந்திருக்கு தியேட்டரில். அந்த படத்தை பார்த்தவங்க அப்போ அதிகம் பேசலை. ஆனால் இப்போ அந்த படம் ஓடிடிக்கு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக பேர் படம் சூப்பர் படம், நல்லா இருக்குது, செம்மையாக எடுத்துருக்காரு டைரக்டர் அப்படின்ற மாதிரி பாராட்டி தீக்கிறாங்க. சரி, இந்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹாட்ஸ்பாட் அப்படின்ற படங்க. இந்த படம் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆன படம் தான். அது இப்போ இந்த படம் ஓடிடியில் அவைலபிள் இருக்குது, ஆக ஓடிடியில். சரி, இந்த படம் என்ன ஸ்டோரி, அப்படி இந்த படம் என்ன பெட்டராக இருக்குது, ரொம்ப நல்ல படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக். இந்த படத்துலையும் டைரக்டரா ஒரு ப்ரொடியூசர் கதை சொல்லுவார். அதாவது சார்ஸ் கட்டு போகிற டைரக்டராக போவார். ஸோ அவர் ஒரு 4 ஸ்டோரியை ப்ரொடியூசர் சொல்லுவார். இந்த 4 ஸ்டோரி தான் இந்த படம். அதாவது இந்த படம் ஒரு ஸ்டோரி கிடையாது. இந்த படத்துக்குள்ள 4 ஸ்டோரி இருக்கும். 4 ஸ்டோரியும் ஒவ்வொரு ஜேனலுக்கும் ஒவ்வொரு கருத்து, இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக சொல்லிருப்பாரு அந்த ஒவ்வொரு ஸ்டோரியிலும். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில் அந்த 96 படத்தில் ஃப்ளாஷ்பேக் பர்சன் வருவாங்கள்ல, சின்ன பசங்க லவ் பண்ண வருவாங்கள்ல, அந்த ராம் ஜனனி. ஸோ எங்களுக்கு சின்ன வயசு வருவாங்க 2 பேர். ஸோ அவங்க இருப்பாங்க. செகண்ட் ஸ்டோரியில் அம்மு ஆனந்தி சாண்டி இருப்பாங்க. தேர்ட் ஸ்டோரியில் ஜனனி இருப்பாங்க. ஃபோர்த் ஸ்டோரியில் கலையரசன் இருப்பாரு. ஸோ இதே மாதிரி நமக்கு தெரிந்த முகங்களை வச்சு இந்த ஸ்டோரியை கொண்டு போனது நமக்கு வசதியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன அப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு சம உரிமை நம்ம கொடுக்குறோமா இல்லையா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில் சொல்லிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா, இந்த உறவுகளை வச்சு இந்த காதலுக்கு உறவுகளுக்கும் இருக்கிற அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த ஒரு போர், சின்ன போர் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு பேசியிருப்பாரு. ஸோ தேர்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா திரும்பி அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே ஃபீலிங் தானே, ஆண்கள் பண்ணால் தப்பு இல்லை, பெண்கள் பண்ணால் தப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. ஸோ இதை பற்றி பேசியிருப்பாரு தேர்ட் ஸ்டோரியில். ஆனால் ஃபோர்த் ஸ்டோரி இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒன்றுங்க. நம்ம நிச்சயம் இந்த படத்தை ஃபேமிலியை பார்க்கணும். அந்த ஃபோர்த் ஸ்டோரி பர்டிகுலராக ரொம்பவே எனக்கு தாக்கி போயிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ். இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்களா, டிவியில் ரியாலிட்டி ஷோ பண்ணிட்டு இருப்பாங்களா, ஸோ இதில் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக திங்க் பண்ண வச்ச ஒரு ஸ்டோரி தான் ஃபோர்த் ஸ்டோரி. ஸோ அது எப்படி சொல்கிறது இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எமோஷ்னலாக ரொம்பவே கன்வே பண்ணியிருந்தாரு டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் சொல்லாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டோரி ஒரு சீன் இருக்கும். தன்னுடைய குழந்தைய அப்பாட்ட சொல்லும், அப்பா நான் செக்ஸியாக இருக்கேன் அப்பா அப்படி கேட்கும். ஸோ அந்த சீன், அந்த கன்வே பண்ண விதம் இருக்குல்ல, அதெல்லாம் வேற லெவலாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் நிச்சயம் படத்தை பாருங்கள். நீங்கள் 4 ஸ்டோரி, ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒவ்வொரு இதை பேசும். இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோரி 2வது ஸ்டோரியை தாண்டிலும் தேர்ட் ஸ்டோரி ஃபோர்த் ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சி போய் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோரி 2வது ஸ்டோரி ரொம்ப மொக்கன்னு சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ஓகே தான், இங்கேயுமே இந்த டல்லம் போர்லாம் கிடையாது, ஓகே தான். பட் இருந்தாலும் அதை கம்பேர் பண்ணுறப்ப தேர்டும் ஃபோர்த்தும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதில் முக்கியமாக ஃபோர்த் ஸ்டோரி ஒரு தாக்கத்தை உங்கள் மனசுக்குள்ளே உண்டாக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி ஃபோர்த் ஸ்டோரி. ஸோ நிச்சயம் நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். நீங்கள் கேட்கக்கூடாது இதுக்கு ஏ சீரியல் கொடுத்துருக்காங்கப்பா எப்படி ஃபேமிலியாக பார்க்கறது கேட்கலாம். ஆனால் ஏ கொடுத்தாங்கன்னா சின்ன சின்ன டைலாக்ஸ் வருமே தவிர மற்றபடி முகம் சுழிக்கிற அளவுக்கு எந்த சீன்ஸும் கிடையாது படத்தில். என்னடா இது இவ்வளோ கிளாமராக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த சீனும் படத்தில் கிடையாது. சிம்பிளாக சில டைலாக்ஸ் இருக்குது, சில சீன்ஸ் வருமே தவிர ஆனால் ரொம்பவே முகம் சுழிக்கிற அளவுக்கு அப்படியே பார்க்குற அளவுக்கு ஏ சீரியல் கிடையாது. ஸோ அதில் நிச்சயம் முக்கியமாக ஃபோர்த் ஸ்டோரியாக நிச்சயம் உங்கள் குழந்தைகளுக்கு போட்டு காமிங்க, உங்களுடைய ஃபேமிலி குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள், ஸோ அவங்களுக்கு போட்டு காமிங்க. ஏன்னா அவங்களுக்கான ஒரு ஸ்டோரி தான் இந்த ஃபோர்த் ஸ்டோரி. ஸோ அது நிச்சயம் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், அந்த ஸ்டோரி எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னடா மைனஸ் கேட்டிங்கன்னா, இசை சதீஷ் ரகுநாதன் அப்படின்ற இசை போட்டுக்காருங்க. ஆனால் இசை 4 ஸ்டோரிக்கும் ஒரே பிஜிஎம் மென்ஷன் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் சின்ன ஊற்றலாம் இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் ஒவ்வொரு பிஜிஎம் கொடுத்துருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது தவிர பட் ஒரே பிஜிஎம் லாஸ்ட் வரைக்கும் கொடுத்தது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு சாங் போடுவாங்க. அந்த சாங் ரொம்ப லென்த்தியாக போகும். ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, என்ன மேட்ரு அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது ரொம்ப லென்த்தியாக அந்த சாங்கை போட்டு அந்த சீனை கன்வே பண்ண விதம் கொஞ்சம் நல்லா இல்லை, கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அது சாங்கை தேவையில்லாமல் இந்த படத்தில் ஆட் பண்ணதான் தேவையில்ல. நல்ல டீசெண்டான ஒரு நல்ல பிஜிஎம் ஒவ்வொரு ஸ்டோரியும் கொடுத்து நல்லா தரமாக நீட்டாக முடிச்சிருக்கலாம். பட் இந்த ஒவ்வொரு ஸ்டோரியும் அதே மாதிரி எதனா ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆகிற மாதிரி லாஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் சூப்பராக வந்திருக்கும். ஸோ அது கிடையாது. பட் அந்த ஒவ்வொரு ஸ்டோரியும் அதிலே முடிஞ்சு போச்சு. இந்த ஸ்டோரி முடிஞ்சுன்னா அது அப்படியே முடிஞ்சு போச்சு. அடுத்த ஸ்டோரி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும் போது அது முடிஞ்சப்பறம் திரும்பி அடுத்த ஸ்டோரி மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒவ்வொரு கட்டத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் அது அப்படியே முடிஞ்சு போச்சு. அது லாஸ்ட்டில் என்ன ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரி என்ன வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் நல்லா கிரிப்பாக இருந்திருக்கும். ஸோ அது கொஞ்சம் முட்டாக இருந்துச்சு. ஸோ மொத்தம் நல்ல படம் தாங்க, நம்ம குறைய சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு சின்ன அருமை ரைட்டர் ஸோ இந்த அளவு படம் எடுத்திருக்காரு. அது
ஏ சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக படத்தை ஒதுக்கி வைக்காம நீங்கள் வந்து நிச்சயம் ஃபேமிலியாக படத்தை பாருங்கள். நிறைய விஷயங்கள் வந்து இந்த சமூகத்துக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் தேவையான விஷயம் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த படத்தை நம்ம வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து 4 ஸ்டோரி அப்படின்றதால ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் ஒவ்வொரு ரேட்டிங் தான் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கு வந்து நான் வந்து என்னை பற்றி ஓப்பனாக கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கு 2.5 கொடுப்பேன், செகண்ட் ஸ்டோரிக்கு 2.5 கொடுப்பேன், தேர்ட் ஸ்டோரிக்கு 3.5 கொடுப்பேன், ஃபோர்த் ஸ்டோரிக்கு 3.75 கொடுப்பேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரியும் செகண்ட் ஸ்டோரியும் ரொம்ப மொக்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களும் கிடையாது, நீங்க பார்க்கலாம். பட் இதை கம்பேர் பண்றப்போ அது கொஞ்சம் டல்லா இருக்குமே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. நிச்சயம் தரமா அந்த படத்தை நீங்க வந்து ஃபேமிலியா பார்க்கலாம், வீட்டில் போட்டு பாருங்க. ஆகா அப்படி இந்த ஓடிடி தளத்தில் அவைலபிள் இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். டாடா, பை பாய்.